ஒரு 4 நாள், அதாவது நாங்கள் யூடியூப் சேனல் துவங்கி கொடுத்து வைக்கிறோம் தெரியுமா? இங்க பழத்துட்டு பழத்துட்டு அப்படி மியூசா என்ன மாதிரி காஞ்சி ஒன்று இருந்த இடம் நம்ம எல்லாம் மூக்கா வந்து காஞ்சி ஒன்று அண்ணாண்ட காணிக்கு வந்து ஃபுல்லாக வந்து இது வந்து புல் எல்லாம் வந்து வந்துட்டு பாருங்க பார்த்தீங்கன்னா வீட்டு அதில் பாரு நம்மளே தோட்டங்கள் வச்சுக்கிறாங்கன்னா அவ்வளோ பழங்கள் எல்லாமே இருக்குமே நான் விரும்புவாங்க அந்த டைம் வீட்டு பழம் மருந்தடிக்காம கொள்ளாமல் வணக்கம். நான் காய்ந்தன். ஓகே, இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா என்ன வீடியோ எடுக்கிறோம்னு பார்க்குறதுக்கு முன்ன வந்து ஒரு 4 நாள், அதாவது நாங்கள் யூடியூப் சேனல் துவங்கி 4 நாள் வந்து வீடியோ போட காரணம், அடுத்தது வீடியோ போடலைன்னா இன்றைக்கு தான் ஏன்னாம்மா இவ்வளோ நாள் ஆச்சு. ஆனால் நாங்கள் ஒரு கிழமை கடைசி ஒரு 2 நாள் இருந்தாலும் போடாமல் இருந்திருப்போம். ஆனால் 4 நாள் கிட்ட வந்து நாங்கள் வீடியோ வந்து போடல, ஒரு சில காரணத்தால் வந்து நாங்கள் போடலை, நம்ம போட முடியாத காரணமாக போயிடுச்சுது. சரி, அப்படி இருந்தும் இன்றைக்கு ஓகே அதோட வீடியோ வந்து நாங்கள் எடுக்கணும்னு நாங்கள் நினைச்சினாங்க. அதே சமயம் சரியான முறைக்கு வந்து மழை காரணம் இல்லாமலே மழை பெய்து கொண்டே இருக்கு. காரணமே இல்லை மழைக்கு. முதல்ல ஒரு வீடியோல வந்து ஒரு ஆளை கேட்டேன், யாரை கேட்டனான்னு தெரியல. அவன் பங்குனி மாசத்துல மழை பெஞ்சு கேள்விப்பட்டேன். சித்திரக்குழப்பம்னு சொல்லி ஒரு மழை தரும், அது ஒரு நாளைக்கு வந்துட்டு அப்படியே அடுத்த நாள் மழை. இது இப்போ தை பிறந்தையிலேருந்து பெய்தோன்னு நான் இருக்கு. ஆனால் என்னென்னு சொல்கிறேன், மழை இன்னும் அப்படி இல்லை, இன்னொன்று சொல்கிறோம் அப்படி நல்ல காற்றோட அந்த மார்கழி மாதம் அப்படி டிசம்பர் மாதம் அப்படியான ஒரு இதில் வந்து அப்படி மழை பெய்யுது. அதே மாதிரி வந்து மழை பெய்யுது. இப்போவுமே பார்த்தீங்கன்னா மழை வந்து தூரி கொண்டு தான் இருக்குது. இன்றைக்கு கூட எங்களோட வீட்டு வேலை வந்து ஆரம்பிப்போம்ட்டு வந்த வேலைக்கு வந்து 2 அண்ணாக்கள் மாமாக்கெல்லாம் வந்து மாமாவும் மற்ற வேறு யாராம்மா வேறு ஒரு அண்ணையும் வந்து என்ன அப்போ அவங்க வந்து வேலை செய்வோம்னு பார்த்து கம்பி எல்லாம் வந்து அறுத்து வச்சுக்கிறாங்க. பார்த்தா கொங்குத்து வந்து குலைக்கலாம், இதெல்லாம் வந்து குலைக்கணும். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் ஃபுல்லாக வந்து மழையா தண்ணியாக இருந்தது. அப்போ அவங்களுமே கொஞ்சம் அரை மணி நேரமாக பார்த்துருப்பாங்க. அரை மணி நேரமாக வந்து சரியான முறைக்கு வந்து மழை இப்போ பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு. காற்று பிளான் உள்ளதெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சரியான முறைக்கு மழை இஞ்சாலே. சும்மா நார்மலாக வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா, இன்றைக்கு என்ன வீடியோ நாங்கள் செய்ய போகிறோம் அதை சொல்லுவோம். காரணமே சொல்லா இந்த புது கிழங்கு வாங்க ஒரு வீடியோ எடுப்போம் வந்து இனித்தான் தெரிஞ்சு கொள்ளப்போ இதுக்கு என்ன காரணத்தை சொல்கிறான்னு சொல்லி இதில் வந்து நிற்கிறோம். அதுக்கப்புறம் என்னென்னு பார்க்கணும். சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன சொல்கிறது, இப்போ நடக்கிற அதாவது இங்கே கிளைமேட், அதாவது காலநிலை மாற்றங்களை வந்து எப்படி நிகழுது, அதாவது சம்மந்தமாக வந்து மழை கூட வந்து பெய்யுது. அப்போ நார்மலாக வந்து அந்த இடங்களை வந்து உங்களுக்கு காட்டுவோம். அது மார்கழி மாதத்தில் நாங்கள் ஒரு வீடியோ வந்து எடுப்போம் தானே. அதே மாதிரியே வந்து பங்குனி மாதத்தில் பங்குனி மாதத்தில் வந்து எப்படி இடம் இருக்குன்னு அதே காட்டுவோம். எங்கள் இடத்த பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைப்பீங்க மார்கழி மாதம் தான் நினைப்பீங்க. அவ்வளோத்துக்கு வந்து எல்லாம் தான் இருக்குது, தண்ணியால் கூடவா இருக்குது. சரி, ஓகே. தொடர்ச்சியாக வந்து வீடியோ பார்ப்போம். அதுக்கு முதல்ல எங்கள் சேனலுக்கு பெஸ்ட் டைம் வரணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க பெல் பட்டன் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடன் பேர். இப்போ பார்த்தீங்கன்னா நோம்பலாக வந்து எங்களை இடத்த காட்டுவோம். வாங்க நம்ம வாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து பெயிண்ட் எல்லாம் அடித்தவங்க நிறைய பிரச்சனை வந்து சும்மா நார்மலாகவே வந்து என்ன மாதிரி காஞ்சி ஒன்று இருந்த இடமே நம்ம எல்லாம் நீட்டாக வந்து காஞ்சி வந்துது. அண்ணாண்ட காணிக்கு வந்து ஃபுல்லாக வந்து இது வந்துட்டு புல் எல்லாம் வந்து வந்துட்டு ஒன்றா காட்டும். அப்பா கூட வேலைக்கு வந்து போகல. நம்ம அன்றைக்கு கூட அண்ணாண்ட பர்த்டேக்கு வந்து ஸ்கூல் வாட்சி மட்டும் இதில் எல்லாம் சூப்பராக்கினது. நம்ம சூப்பராக்கின இடத்துல அந்த வீடியோ வந்து எடுக்கல. அந்த வீடியோவுமே நாளைக்கு அப்படி சும்மா போடுவோமே. அதாவது எங்கள்கிட்ட வீட்டை வச்சு அண்ணாண்ட பர்த்டே, அதாவது 10ஆம் மாதமே 10ஆம் மாதம் சொல்கிறேன், 3ஆம் மாதம் 10 அவனோட
பர்த்டேக்கு வந்து கேட்கலாம் இது கூழெல்லாம் காய்ச்சினாங்க சும்மா அதையுமே வந்து நாளைய வீடியோவில் நீங்கள் வந்து பார்க்கலாம் சும்மா நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த காணி அண்ணோட காணியெல்லாம் ஃபுல்லாக வந்து கொஞ்சம் கொஞ்சம் இந்த இது புல்லுவெல்லாம் வளர்ந்துட்டு நம்ம அதில் செதுக்கிறாங்க காட்டுங்க இங்கே செதுக்கி இருக்கிறோம் எனக்கு என்ன தெரியும் அங்கே ஆமாம் பப்பாளி பழம் வந்து பழத்துட்டு போல வாங்க பாப்பா மழைக்கு பழத்துட்டு போல அம்மா அதேமா வாங்க அதான் அவன் மதல் தூண் போடாத மதல் போன வருஷம் அது தூண் போடாத மாதிரி அதான் கவனம் அதில் முட்டாதீங்க இங்கே வேணுமா பப்பாசி பழம் பழத்துட்டு வேணும் நீங்களா ஆயிப்பீங்க நான் ஆயிட்டோம் ஆயிங்க மதல்ல முட்டாவே ஆயிங்கோ இங்கே இதெல்லாம் கொடுத்து வைக்கும் தெரியுமா மரத்துல இருந்து பழக்கிற நல்லா இருக்கு இதுலயே அப்படிங்க சாப்பிடலாம் பெம்பல இல்லை நான் ஒரு 2-3 குடிச்சிட்டேன் அம்மா சொன்னாலே நீங்க பிடிங்க எங்கட வீட்டு மரத்துலயும் பிடிங்க அது பழக்க பழக்க வந்து சாப்பிடலாம் தானே நான் பழக்க மட்டும் தான் அந்த பழங்களை காட்டுற மாதிரி கொஞ்சம் பழம் இங்க பழத்துட்டு பழத்துட்டு அவங்க அப்படி முழுசா சாப்பிட்டு காட்டுங்க அதாங்க அப்படி காட்ட சாப்பிட மட்டும் பட்டி சாப்பிடுவோம் அதில் வச்சுனேன் இங்கே என்ன நிறையெல்லாம் பழத்து கொண்டு வந்துட்டு பார்த்தீங்களோ சரி வீடியோ எடுத்ததுக்கான இதே நாங்கள் பார்த்துட்டோமே சாங்கன்றதா சரிங்க தெரியுமா கொத்தி கொத்தி இல்லாம போய் ஏன் கத்தி ஒன்று வந்துருக்கல சரி ஓகே நாங்கள் அப்படி தொடர்ச்சியாக வந்து போவோம் அம்மா வாங்க ஒழுங்கா கொஞ்சம் மழை பெய்தாலே தண்ணி ரோட்டு வார வருஷம் போடுவோம் வேணும் மழை இதை காட்டுவோம் நாங்கள் வீடியோவில் காட்டுங்க இல்லை மதில காட்டுவோம் அவனை வீடியோ ஃபுல்லாக காட்டி நான் மலையில் கூட்டிட்டு அம்மாக்கா அதுதான் இது வந்து கடையில வாங்கினாங்க கடையில உனக்காக நான் வேலை வெட்டி தானே டைம்ல கொஞ்சம் வேலைக்கு வாங்க கடையில போட்டு வாங்க ஒன்றுதான் பழுத்ததோ பார்த்தீங்கன்னா வீசு இந்த மதுரை என்ன மாமா கத்தியை வெட்டி சாப்பிடுவாங்க நல்லா இருக்கும் நல்லா இருக்குண்ணா பெயிண்ட் மீன் இந்த டிசைன் தான் வந்து நல்லா இருக்கு இந்த உள்ளுக்குள்ள வந்து கடப்பு பொட்டி போட்டு இதில் சின்ன சின்ன வெள்ளை வந்து அடிச்சுக்கிறாரு வேற வந்து வீட்டில் பப்பாஞ்சி பழம் பார்த்தாங்க நல்லா இருக்கும் இது சைட் இது வா மழை ஒன்று பாப்போம்மா வலையை கொண்டு அப்புறம் வெயிட் பண்ணுறேன் நான் வெட்டினா அதை பார்ப்போம்மா எப்படி இருக்குன்னு சரியோ ஓ எல்லாம் மடியா கழிட்டு நான் பிரிசம் போட்டான் கழியினேன் பிரிசனை பார்த்து நான் நிற்பானண்டு என்ன மோங்கலை இல்லை அப்படியே எப்படி இருக்குன்னு கிட்ட போட்டாங்க முதல் சீவுங்க ஒரு சைட்டால சீவா கூடாம சீவா தான் சாப்பிடுவோம் இங்கே இருக்கும் எப்படி வந்து வீட்டு பழம்ன்றது மருந்தடிக்காம கொள்ளாமல் இருக்கிறது மருந்தலி நம்ம தேடினாலும் கிடைக்காதுன்னு இது என்ன தோல் சீவணுமே கொட்டாவா ஒரு பழத்தையும் கொடுப்போம் ஒரு பழம் வேணுமா இப்படி இருக்கு காய போட்டுட்டு கூட விடலாம் ஆனா கொஞ்சம் அந்த பிளான் தாங்க நாளைக்கு இந்த மழைக்கு தான் பழத்துட்டு என்ன கொஞ்ச நாள் மழை பெய்யுதான் அது மலைப்பழம் தான் மலைப்பழம் ஆமையில இந்த தோட்டங்கள் வச்சுக்கிறார்கள்னா அவ்வளோ பழங்கள் எல்லாம் பேருமே நான் பிடுங்குவாங்களே அந்த டைம் சரி என்ன ஒன்றா தட்டுங்களோ இது சொற்கார சாப்பிடலாமா
இதுல குறையாது சுவர். உண்மையாக பழத்துல உண்மையில இந்த பழத்துல சுவர். பாசி பழத்துல அப்பா சாப்பிடாம இங்கே வேற இங்கே பழத்தையா அப்படி சாப்பிடுங்க. நாங்க பாதி உங்களுக்கு பாதி எனக்கா ஆ ம் எப்படி இருக்கு இன்னும் ஜூஸ் அடிச்சு குடிக்கும். நம்ம என்ன வீடியோன்னு தெரியாது பப்பாசி பழம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறா இந்த மழைக்கு இதுதான். மலைக்கு தான் சாப்பாடு இன்றைக்கு சாப்பாடு இல்லை அன்றைக்கு ரொம்ப நல்லா இருக்கு தெரியுமா உண்மையிலே நல்லா இருக்கு. ம் ம் மைனா மைனா குஞ்சு நான் பேர் ஏந்திரம். ம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த எங்களோட இது இல்லாமல் இந்த கம்பியெல்லாம் மறுத்து விட்டு கிடக்கு அதையும் உங்களுக்கு காட்டுறோம் மேடம். நாங்கள் செய்து ஒரு ஒரு தூணுக்கு வந்து ஒரு இந்த கம்பி வந்து அடுத்து வச்சது டிசைன் என்ன காட்டுவாங்க அப்படிங்க கத்தியை எப்படி கீழே வந்து பாடம் போடுவோம் எப்படி மறக்காக எங்க இருக்கு உண்மையிலே தூசிதான். இதெல்லாம் பட்டி இதான் பார்த்தீங்கன்னா எங்களுடைய அந்த வீட்டு ஆர்ட் என்னம்மா இந்த வளைவு இதான் வளைவு மறக்க எப்படி காட்டுறது சரிதானே எப்படி இருக்குன்னு மறக்காம சொல்லுங்க என்னது இப்படி இப்படி இதான் இதான் வந்துட்டு இதே மாதிரி இஞ்சால சைடுக்கு மேலும் என்ன இதே இதே இஞ்சால பக்கம் மேலும் கேட்குறான் பப்பாசி வந்து பப்பாசி கொடுக்கல ஐயா வீடியோக்கு வந்தால் தான் பப்பாசி படம். சரி இதே மாதிரி மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாச்சும் சொல்ல போறீங்களாம்மா? ஒன்று பண்ணுறாங்க பண்ணுங்க. உண்மைக்குமே சத்தியமா அந்த 4 நாள் வந்து வீடியோ போட எல்லாம் சத்தியமா ஒரு கொஞ்சம் கொஞ்சம் பாதிக்கப்பட்ட ஆள்மேன் தான் இருந்தேன். ஃபுல்லா பாதிக்கப்பட்டிருப்பேன் சத்தியமா. அதுக்கு டென்ஷனா இருந்துச்சு. உண்மையிலே வீடியோ தான் முக்கியம் எங்களுக்கு வந்து என்னம்மா பாக்குறாங்க வந்து சில பேர் ஒரு கொஞ்சம் பேருனாலும் ஒரு மெசேஜ் பண்ணி கால் பண்ணி நான் கதைச்சேன் நான் தம்பி வீடியோலாம் போடலன்ட்டு. ஆனால் என்னென்ன ரீசன்ட்டு வந்து நான் அப்படியே சொன்னாங்க. வேற என்னத்தை சொல்றது உண்மைக்குமே எங்களுக்குமே வந்து இன்னும் ஒரு வீடியோக்கு வந்து நிற்கு. சரி இப்போ என்ன வீடியோவில் கொஞ்சம் பேர் குறைவாக வேறு நம்ம வேற என்னத்தை சொல்றது உண்மைக்குமே வீடியோ வந்து தொடர்ச்சியாக வந்து பாருங்க. எங்களுக்கு ஃபோன் வந்து சில பக்கமா சரியான ஃபோன் பிடிக்கிறது தானே. சரி ஓகே இதோட வந்து எங்களை வீடியோ முடிச்சுக்கொள்வோம் அம்மா. இதோட எங்களை வீடியோ முடிச்சுக்கொள்றோம். எங்களோட சேனலுக்கு பெஸ்ட் டைமாக வரீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா அதுவுமே எங்களுக்கு ஒரு வகையில் ஆதரவாக இருக்குமென்னு சொல்லிக்கொண்டு இதோட இந்த வீடியோ முடிச்சோம். பாய்.